தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக தனது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக நடத்துவதற்கான திட்டமிடலை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் இடதுசாரிகளுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தற்போது மதிமுக உடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான தேதி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். விவரங்கள் பலவேல் சற்று நேரத்துக்கு முன்பாக தான் தெரிவித்திருந்தோம் திமுக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் வேகம் எடுக்கிறது என்று. அந்த வகையில் ஏற்கனவே கடந்த வருகின்ற 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடன் பேச்சுவார்த்தையில் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவானது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது என்ற செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் வருகின்ற 4ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினரானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே வருகின்ற 4ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று நம்மளுடைய செய்தியாளர் கோகுல் தெரிவித்த நிலையில் தற்பொழுது 4ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் மதிமுக திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவினுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் வருகின்ற 4ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் TR தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவின் தொகுதி பங்கீட்டுக் குழுவினருடன் மதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் மதிமுக தரப்பிலிருந்து 2 தொகுதிகளை முன்வைத்து பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களுக்கு.